பேங்க் நிஃப்டினுடைய 1 ஹவர் சார்ட் இது. பேங்க் நிஃப்டி வந்து ஒரு அப் சைடில் போயிட்டு திரும்ப ஒரு டவுன் சைடு, திரும்ப ஒரு அப் சைடு, திரும்ப ஒரு டவுன் சைடு. இப்போ இது நம்ம பார்க்குறது வந்து ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்மு. எம் பேட்டர்னில் ஃபார்ம் ஆகி திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்ட், அதாவது ஒரு அப்பு ஒரு டவுனு, திரும்ப ஒரு அப்பு ஒரு டவுனு, திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. மேலே போக தான் வந்து ட்ரை பண்ணுது. சப்போர்ட் வந்து எங்கே எடுக்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 46,280 வந்து ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 46,700 வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ஸாக இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து மேலே போகிறதுக்கு தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணுது. திரும்ப மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ப்ரீவியஸ் கை வந்து 47,350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. பட் இருந்தாலும் எக்ஸ்பைரி டேட்டுனால மார்க்கெட் வந்து ஒரு ஹெவி வால்டேட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ்